ஆடைகளுடன் let the celebrations begin. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஹரியானாவின் 90 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணிகள் காலை 8 மணிக்கு தொடங்குகின்றன. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேர்தலில் 1031 வேட்பாளர்கள் உள்ளனர். இவர்களில் 464 பேர் சுயேட்சைகள், 101 பேர் பெண்கள். தேர்தலில் 67.90% வாக்குகள் பதிவான நிலையில் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் நயப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையின் 90 இடங்களுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடந்த நிலையில் அதில் பதிவான வாக்குகளும் காலை 8 மணிக்கு எண்ணப்படுகின்றன. 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பின் நடைபெறும் முதல் தேர்தலான இதில் காங்கிரஸ் கட்சியும் தேசிய மாநாட்டுக் கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டுள்ளன. இக்கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. 20 மாவட்ட தலைமை அலுவலகங்களிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.